வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் பாலிடெக்னிக் டிஆர்பி மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபீல்டு டைனமிக்ஸில் ஸ்பீடு டைனமிக்ஸில் ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் 50 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதே இப்போது செகண்ட் வீடியோவில் நம்ம ஒரு 55 கொஷின்ஸ் பார்க்கலாம். எல்லாமே நமக்கு பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இது டைரெக்டாக ஃபார்முலாஸ் எல்லாமே ரிலேட்டடாக நமக்கு இருக்குது. இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ட்ரேடிங் இன் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ பார்த்தோன்னா சயின்ஸ் ட்ரேடிங் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது தான் இது மோஷன். ஆப்ஷன் பி ஆன்சர் மோஷன். டைரக்ட் கொஷின் தான் நமக்கு எல்லாமே பாருங்கள் இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது. செகண்ட் த ஹைட்ரோடைனமிக்ஸ் இஸ் ஆஃப்டன் அப்ளை டு த சயின்ஸ் ஆஃப் மூவிங். எல்லாமே பார்த்தா இது சேர்ந்து டைனமிக்ஸ் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டடி இந்த மோஷன். ரெண்டாவது ஹைட்ரோடைனமிக்ஸ் இஸ் ஆப்டன் அப்ளை டு த சயின்ஸ் ஆஃப் மூவிங். அது டேஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னா ஆப்ஷன் பார்த்தோம்னா கம்ப்ரெஷபிள் ஃப்ளூயிட், விஸ்கஸ் ஃப்ளூயிட், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது ஆப்ஷன் பார்த்தோன்னா சி, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். ஹைட்ரோடைனமிக்ஸ் இஸ் ஆப்டன் அப்ளை டு த சயின்ஸ் பார்த்தோம்னா இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் ஒன்று பாருங்கள். ஃபார் ஃப்ளூயிட் தேர் வால்யூம்ஸ் டு நாட் சேஞ்ச் when the pressure changes அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபார் ஃப்ளூயிட் அப்படின்னா தேர் வால்யூம்ஸ் do not change. சரிங்களா? அப்போ வால்யூம் do not change when the pressure changes அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆப்ஷன் பார்த்தோம்னா இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், அதே கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், நியூட்டன் ஃப்ளூயிட், விஸ்கஸ் ஃப்ளூயிட். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இது நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் இதுவும் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட், வால்யூம் do not change அப்படின்னு இருக்குது. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ஏ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் தேர்ட் ஒன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன். Next fourth one, in case of dash there is no friction and consequently there are no tangentially or sharing forces அப்படின்னு இருக்குது. அப்போ in cases there is no friction. சரிங்க? அப்போ no friction, consequently there are no tangentially அப்படின்னு இருக்குது. அல்லது பாருங்கள் அல்லது sharing forces. சரியா? விஸ்கஸ் ஃப்ளூயிட், கம்ப்ரெஷபிள் ஃப்ளூயிட், இன்கம்ப்ரெஷபிள் ஃப்ளூயிட், இன்வைசட் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்குது. இது பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இது நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பார்த்தோம்னா இது டி, இன்வைசட் ஃப்ளூயிட். சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா நமக்கு இன் கேசஸ் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் அண்டு கன்சிக்வென்ட்லி தேர் ஆர் நோ டேஞ்சன்ட்லி அப்படின்னு இருந்தது அப்படின்னு அதெல்லாம் அப்போ நோ ஃப்ரிக்ஷன் நமக்கு அது கன்சிக்வென்ட்லி தேர் ஆர் நோ டேஞ்சன்ட்லி அப்படிங்கிறது இன்வைசட் ஃப்ளூயிட். ஆப்ஷன் டி ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? இன்வைசட் ஃப்ளூயிட். அடுத்து நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்குறோம். கர்ல் q நாட் ஈக்குவல் டு 0 தென் வெர்டிசிட்டி வெக்டர் சீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. வெர்டிசிட்டி வெக்டர் கர்ல் q நாட் ஈக்குவல், அதாவது கர்ல் q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன நமக்கு அது டெல்டா பேக்வேர்டு இன்டர்ஸ் q. சரிங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் டி, டி டெல்டா பேக்வேர்டு டிசைட் q. ஆப்ஷன் டி. இப்போ இது நமக்கு பார்த்தோம்னா கர்ல் q நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பொட்டன்ஷியல் ஃபாலோ. இது நமக்கு பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் பொட்டன்ஷியல் ஃபாலோ. அது பார்த்தோன்னா q ஈக்குவல் டு 0, கர்ல் q ஈக்குவல் டு 0, zeta ஈக்குவல் டு 0, q நாட் ஈக்குவல் டு 0. அது பார்த்தோன்னா ஆப்ஷன் சி நமக்கு பார்த்தோன்னா zeta ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செவன்த் ஒன்று. செவன்த் ஒன் ப்ராப்ளம். இஃப் zeta closed curve draw in the moving fluid and S denote an area contained by zeta, then the circulation zeta of fluid velocity
QS. இதுவும் நமக்கு வந்து மாதிரி டைரக்ட் வந்து ஃபார்முலாஸ் தான், நமக்கு டைரக்ட் ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமே வந்து. அப்போ டைரக்ட் ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவும் சியும் சேம் ஒன்றே தான் நமக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு zeta equal to integral over closed integral zeta q dot ds. அப்போ q dot dt இது ரெண்டுமே நமக்கு சேம் ஆன்சர் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஏ வந்து டி ரெண்டுமே வந்து சாரி டியில் ஏ அண்டு சி இதுதான் நமக்கு சேம் ஒரே ப்ராப்ளம், ஒரே ஃபார்முலா zeta n இன்ட்டு zeta வந்து ds. அப்போ இது வந்து பார்த்தோம்னா க்யூவோட நமக்கு ஃபார்முலாஸ் வந்து n இன்ட்டு zeta இன்ட்டு டிஎஸ்னு எழுதலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ அண்டு சி இதுதான் நமக்கு ஆப்ஷன். சரிங்களா? இது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் பொட்டன்ஷியல் ஃபாலோ the circulation round any closed circuit is equal to அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம இது பார்த்துருவோம். அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட் இந்த ஈக்குவல் டு அப்படின்னாவே நமக்கு 0. சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் வந்து ஃபாலோ சர்க்குலேஷன் ரவுண்ட் எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து 0. ஆப்ஷன் ஆன்சர் வந்து 0. அப்போ 0 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா த டோட்டல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எஃப் at the point P at time t in the motion the particle is அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இதுவும் நமக்கு டைரெக்டாக நமக்கு எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் ஸ்டேட்மெண்ட்டு தான். இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள், டோ எஃப் பை டோ டி ஈக்குவல் டு யூ இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ இசட்டு ப்ளஸ் டோ எஃப் பை டோ டி. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்போ டோட்டல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எஃப் அட் த பாயிண்ட் டி டைம் பீரியட் இந்த டைம் வந்து டி த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? மீது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். யூவிடபிள்யூ இது நமக்கு வந்திருக்காது. ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். சரிங்களா? அது எல்லாமே சேம் ஒரே மாடல் இருக்க மாதிரி இருக்கும். ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணி நாங்கள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். டோட்டல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 10th ஒன்று. நெக்ஸ்ட் கொஷின் 10th, இந்த டோட்டல் ரேட் ஆஃப் சேஞ்ச் அது சேம் அதே இது தான் நமக்கு. அது கொஷின் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? டோட்டல் rate of change of f at the point p time t in the motion of the particle q is velocity. முன்ன வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகல் இஸ் மட்டும், அப்போ q is velocity dash அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ சேம் முன்ன பார்த்தோம் அதே ஃபார்முலாஸ் நமக்கு வரக்கூடியது தான். இப்போ ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கும் பார்த்துருக்கோம். டோ எஃப்ஐ டோ டி ஈக்குவல் டு க்யூ கிராஸ் டெல்டா எஃப் ப்ளஸ் டோ எஃப்ஐ டோ டி சேம் அதே தான் இருக்கும். மைனஸ் ப்ளஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். டாட்டில் இருக்குது, கிராஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா கியூஎஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா டோ எஃப்ஐ டோ டி ஈக்குவல் டு க்யூ டாட்டு டெல்டா எஃப் ப்ளஸ் டோ எஃப்ஐ டோ டி. சரிங்களா? அப்போது கியூஎஸ் வெலாசிட்டி எல்லாமே டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலாஸ் வந்து மெமரி பண்ணால் கம்பல்சரி வந்து சேம் இதே கொஷின் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லெட் எஸ் பி த ஆர்க் லென்த் ஆஃப் த பாத் அண்டு பிபி டேஸ் பை டெல்டா எஸ் தென் இஃப் பிபி1 பார் ஈக்குவலன் delta s cap q is equal to q delta s cap where q is equal to modulus of q னு இருக்குது and q dot delta f என்னன்னு கொஷின் கேட்குறேன். சரிங்களா? எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் நமக்கு. இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து q delta f by delta s q delta f by df by ds q into df by dt அது டோ எஃப் பை டோ டி. சரிங்களா? அப்போ இது நமக்கு ஆன்சர் கொஷின் நம்ம பார்த்து தெரியும். ஆர்க் லென்த் ஆஃப் பாத் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா q இன்ட்டு டோ எஃப் பை டோ எஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டோ எஃப் பை டோ எஸ். சரிங்க, பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று, if q is the fluid velocity at the element delta s, the normal component of q measured outward from delta v is எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட். இது வந்து வெலாசிட்டி, ஃபீல்ட் வெலாசிட்டி அட் த எலமெண்ட் வந்து டெல்டா எஸ், த நார்மல் காம்பவுண்ட் ஆஃப் கியூ மெசர்ட் ஆன்வர்ட் ஃப்ரம் டெல்டா வி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா n டாட்டு q, அப்போ கிராஸ் வருமா, டாட் வருமா, கேபிள் வருமா, இன்டில் வருமா,
அப்போ n டாட்டு q. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 13th ஒன்று. The equation of continuity at any point of a fluid free from source and sink is எல்லாமே நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம கண்டினியூ போட்டிருக்கிறோம். ஃபார்முலாஸ் நம்ம வீடியோ 2 டைம் பார்த்தாலும் நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு எல்லாமே ஃபார்முலா கொஷின் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிடுங்க. அதில் டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்து எல்லாமே டேரெக்ட் கொஷின் நமக்கு ஃபார்முலாஸ் தான். அப்போ டேரெக்டாக ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணிடலாம். எல்லாமே ஒரே சேம் ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃபியூலிட் ஃப்ரீ சோர்ஸ் அண்டு ஸ்னேக் கேஸ் அப்படின்றது தான் இது ஆப்ஷன் வந்து சி. dt ஈக்குவல் டு ரோ இன்ட்டு டெல்டா டாட் q ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ஆப்ஷன். இது ஆப்ஷன் சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே சேம் ஒரே மாடலில் இருக்கா. சரி, இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே சி ஆல் ஆர் கரெக்டு தான் நமக்கு. இது எல்லாமே வந்து சேம் ஒரே ஃபார்முலாஸ் தான் நமக்கு. இப்போ ஏசி கரெக்டாக, பிடி கரெக்டாக, இல்லை ஆல் ஆர் கரெக்டாக, ஏசிடி கரெக்டாக கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து எல்லாமே ஆப்ஷன் ஏபிசிடி எல்லாமே வந்து சேம் சோர்ஸ் அண்ட் ஸ்னேக்கோடைய சேம் ஃபார்முலாஸ் நமக்கு கண்டினியூட்டி பாயிண்டில். அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா ஆல் ஆர் வந்து கரெக்டு தான் நமக்கு ஆப்ஷன். சரிங்களா? இந்த ஆப்ஷன்னா இது ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். இஃப் டோ ரோ பை டாட் டி ஈக்குவல் டு 0 that implies delta dot pq is equal to 0 then fill it follows. இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெடி ஃபாலோ, அன்ஸ்டெடி ஃபாலோ, லேமினார் ஃபாலோ, ட்ரபிளட் ஃபாலோ அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து ஸ்டெடி ஃபாலோ. இது வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் லாஸ்ட் வந்து 50 கொஷின்ஸில் நாம் பார்த்துருக்குறோம். ரோ பை டாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸ்டெடி ஃபாலோ, டெல்டா டாட்டு பிக்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெடி ஃபாலோ அப்படின்னு தான் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் 5th ஒன்று. A incompressible fluid of motion with velocity q equal to k square xj minus yi divided by x square plus y square. K வந்து constant than the streamline for this follow. ஸோ இது வந்து டைரெக்டாக நமக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படின்னா இது அதனுடைய ஸ்ட்ரீம் லைனாக நமக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு. இது சர்க்கிளாக இல்லை பேரலல் ஸ்ட்ரெயிட் லைனாக பேரபோலிக்கோ எலிப்ஸ் அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா சர்க்கிளாக நமக்கு இருக்கும். கே ஸ்கொயர் எக்ஸ்ஏ மைனஸ் ஒய்ஜி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து சர்க்கிளாக நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க. ஃபார் அன் இன்கம்ப்ரெசிபிள் fluid q ஆஃப் wy, wx sorry minus w, wx, 0 w வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. then this follow is இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஆப்ஷன் ஏ பொட்டன்ஷியல் கைண்டு, நாட் ஆஃப் ஏ பொட்டன்ஷியல் கைண்டு. ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆஃப் திஸ் ஃபாலோஸ் திஸ் நாட் சர்க்கிள். டெல்டா வந்து q ஈக்குவல் டு -2w ஒமேகா கே அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் கைண்டாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இல்லை நாட் ஏ பொட்டன்ஷியல் கைண்ட். பொட்டன்ஷியல் கைண்ட் வந்து ஃபார்முலா வச்சு நம்ம சம் கூட நம்ம இது போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கலாம். அப்போ இது பார்த்தோம்னா நாட் ஆஃப் ஏ பொட்டன்ஷியல் கைண்ட். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஆர்க் லைன் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்க் வந்து பார்த்தோம்னா ஜீட்டா. இங்கே ஆரிஜின் ஓர்லேருந்து நமக்கு பாயிண்ட் பி இது வந்து க்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா இந்த fluid particle traveling along அப்படின்னா ட்ராவலிங் அலாங் அந்த கரு ஜீட்டா, அந்த ஜீட்டான்ற கருவும் இருக்குது நமக்கு பார்ட்டிகல் அட் த டைம் டி. தென் த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸலரேஷன் எஃப் அட் பிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன்ஸில் 1 2 3 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷனில் எது நமக்கு வந்து ட்ரூவாக இருக்கும், இந்த கொடுத்துருக்கிற கர்வுக்கு வந்து ஆக்ஸலரேஷன் நமக்கு எந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்றாவது இது பாருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி டிஃப்ரென்சியேஷன். எஃப் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி ப்ளஸ் க்யூ டாட் டெல்டா இன்ட்டு க்யூன்னு இருக்குது. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா இதே சேம் அதே நமக்கு டிக்யூ பை டிடி, அது வந்து டிக்யூ, இது வந்து டோ க்யூ பை டோ டி ப்ளஸ் டெல்டா 1/2 க்யூ ஸ்கொயர் மைனஸ் க்யூ எஃப் டெல்டா வெட்டு நமக்கு க்யூன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு
1 and 3 தான் நமக்கு இந்த ஆக்சிலரேஷன் acceleration q at point இந்த கர்வுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 3 தான் நமக்கு ட்ரூவாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Consider the fluid of constant density with velocity q is equal to minus 2xyz divided by x square plus y square whole square, comma x square plus y square into z divided by x square plus y square whole square, comma y divided by x square plus y square. Then the verticity vector வந்து zeta is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம் சொல்லலாம். சேம் நமக்கு இதே கொஷின் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அதனுடைய வெர்டிசிட்டி வெக்டர் ஜீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம பார்த்தா நமக்கு ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தோம்னா அதே கொஷின் சேம் வந்து நமக்கு இதே இருக்காங்களா ஜீட்டா ஈக்குவல் டு 0. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 19 வந்து பார்த்தோம்னா h of r comma t is any scalar of vector property அப்படின்னு scalar of vector property of fluid and dh by dt is the rate of change of h for fluid moving with velocity q then dh by dt. இதுவும் நம்ம பார்த்துருக்குறோம் லாஸ்ட் ஏரியா. ரிப்பீட்டடாக கொஷின் மாதிரி இது பண்ணி கேட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் dh by dt ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷனில் பாருங்கள் டோ ரோ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு அது வந்து ரோ டெல்டா டாட் க்யூன்னு இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் வந்து டோ ஹெச் பை டோ டி ப்ளஸ் க்யூ டாட் டெல்டா இன்ட்டு ஹெச். சரிங்களா, அதனுடைய வெலாசிட்டி ஆஃப் க்யூ தான் டிஹெச் பை டிடிக்கு வந்து ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தோம். அந்த ஆய்லர் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் இஸ் ஆய்லர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்லர் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் இஸ் வந்து இது நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட்டு இதுலேயே நாம் பார்த்துருக்குறோம். சரிங்களா, லாஸ்ட்டு இது பார்த்துருக்குறோம். இது என்ன ஆப்ஷன் நேம் வந்து பார்த்தோன்னா டிக்யூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 1/ρ இன்ட்டு டெல்டா ரோ. சரிங்களா, இது ஆல்ரெடி கொஷின் ஒன் ஆர் டூ ரிப்பீட் ஆகும். அதே வந்து ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதான் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இன்னொரு வீடியோவும் நம்ம கேட்டிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அப்படியே நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். அதே லாஸ்ட் வீக் நம்ம பார்த்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து சேம் ஒரே மாடலில் இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்து கரெக்டாக இது சூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 q ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் டோ பை பை ரோ மைனஸு டோ பை பை டோ டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கான பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 1/2 q ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் டோ ரோ பை ரோ மைனஸ் டோ பை பை டோ டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அப்போ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 1/2 q ஸ்கொயர் தான் நமக்கு அதனுடைய பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். For steady motion dou psi by dou t equal to 0 and f of t is the constant. Then the Bernoulli equation. அதே Bernoulli equationல நமக்கு இதே இதில் வந்து dou psi by dou t வந்து நமக்கு 0வாக இருந்தது அப்படின்னா அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0வாக இருந்தது. f of t கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ இதெல்லாம் 0 ஆகிவிடும். அப்போ மீதி இருக்கிற வேல்யூ நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா, அப்போது ஒரு இதில் ரிலேட்டட் அப்படி அப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா மீதி இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு இருக்கும் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. அப்போது வந்து என்ன இருக்கும் நமக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரிங்களா, அப்போது டோ சை பை டோ டி 0 அப்படிங்கிறதும் அந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோடைய கண்டினியூ ரிலேட்டட் ஃபார்முலா. இப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது அப்படியே நமக்கு இருக்கும் 1/2 q ஸ்கொயர் டெல்டா ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் இது 0 ஆகிடுச்சா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Next one is the fluid is homogeneous and incompressible than the Bernoulli equation. எல்லாமே நமக்கு டைரக்ட் இதுதான் ஈக்குவேஷன் தான். அப்போ fluid is homogeneous and incompressible than the Bernoulli equation அப்படின்னு இருக்குது. அப்போ Bernoulli equation அதே வந்து incompressible இருந்தால் அந்த Bernoulli equation நமக்கு ஆப்ஷன் 1/2 q ஸ்கொயர் ப்ளஸ் அது வந்து டெல்டா ப்ளஸ்ஸு பி பை ரோ ஈக்குவல் டு சி அதே கான்ஸ்டன்ட்டு. அதே ஃபார்முலா நமக்கு தான். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த fluid homogeneous incompressible இது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது.
இது சேஞ்ச் ஆனால் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மீதியெல்லாம் சேம் ஒரே தான் நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே. இதுக்கு பதிலாக நமக்கு என்னது பி பை ரோ. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் நம்ம கேன்சல் ஆகாமல் நேபோஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆச்சுன்னா பி பை ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்படி நம்ம பிடிச்சலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். The solution of the follows involving axial symmetrical is of form அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா following involving the axial symmetry of the form is of form. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன கொஷின் வந்து நம்ம ஃபார்முலா தான் நமக்கு say for theta equal to AR minus BR for minus 2 cos theta. for theta is equal to AR plus BR for minus 2 cos theta. ஆப்ஷன் சி நமக்கு ஆப்ஷன் டி நான். சரிங்களா? அப்போ இதுக்கான நமக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ஃபார் டீட்டா ஈக்குவல் டு ஏஆர் ப்ளஸ் பிஆர் பவர் மைனஸ் 2 இன்ட்டு காஸ் டீட்டா. சரிங்களா? இதுதான் நமக்கு ஆப்ஷன் கரெக்ட். இன்வால்விங் எக்ஸல் சிமெட்ரிக்கல் இஸ் அ ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொல்யூஷன். அப்போ அதனுடைய சொல்யூஷன் நமக்கு ஆன்சர் இதுதான். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அது பாருங்கள். The total kinetic energy அப்படிங்கிறது the total kinetic energy of the sphere moving with the constant velocity in the liquid is அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா kinetic energy வந்து ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் வித் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1/2m இன்ட்டு ப்ளஸ் 1/2m + v ஸ்கொயர். அது 1/2m இன்ட்டு மைனஸ் 1/2m டேஷ் இருக்குது. நம்ம வெலாசிட்டி அப்படின்னா நம்ம v வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2m ப்ளஸ் 1/2m டேஷ் இன்ட்டு v ஸ்கொயர் வெலாசிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் இருக்காங்க ஃபார் rotational incompressible follow the equation of continuity the Cartesian x, y, z is அப்படின்னு கேட்குறோம். அதே rotational incompressible follow equation of continuityயில் Cartesian x, y, z அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு நமக்கு அதே d square psi by dx square plus d square psi by dy square equal to 0. அது வந்து ப்ளஸ் இங்கே மைனஸில் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒயில் மாறி இருக்குது. சரிங்களா? அப்போது இரோட்டேஷனல் இன்கம்ப்ரெசிபிள் ஈக்குவேஷன் கண்டினியூட்டி பார்த்தோன்னா கார்ட்டீசியன் வந்து டி ஸ்கொயர் சை டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் சை பை டிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். எல்லாமே நமக்கு டைரெக்டாக வந்து ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஃபார் இரோட்டேஷனல் இன்கம்ப்ரெசிபிள் சேம் அதே இதுதான் ஃபார்முலா. அது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா கார்ட்டீசியன் எக்ஸ், ஒய் தான் போடலாம். இது வந்து பார்த்தோன்னா அது சிலிண்ட்ரிக்கல் ஃபோலார் எஸ் ஆஃப் ஆர், டபிள்யூ, இசட் அப்படின்னு இருந்தால் அப்போ இதனுடைய இரோட்டேஷனல் இன்கம்ப்ரெசிபிள் லாஸ்ட்டு கொஷினாக நமக்கு சேம் எல்லாமே ஒரே இதுதான். அப்போது ஃபார்முலாஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, அது கார்ட்டீசியன் எக்ஸ், ஒய், இசட் லாஸ்ட் இதில் எஸ் ஆஃப் ஆர், டபிள்யூ, இசட் அப்படின்னு இருந்தால் இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஆப்ஷன்ஸில் அதே நம்ம பாருங்கள். அதே டோ ஸ்கொயர் டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/r டோ சை பை டோ ஆர் ப்ளஸ் 1/r ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ தீட்டா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ இதே ஃபார்முலாஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா சேம் அது எல்லாமே அதே ஒரு ஃபார்முலா தான். தீட்டாவில் சேஞ்ச் ஆகிருக்கும், இங்கே ஆரில் சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அதே வந்து இங்கே டி சை பை ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் டோ ஸ்கொயர் பை டோ. சரிங்களா? எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் தான். எல்லாமே நமக்கு ஃபார்முலாஸ் தான் நமக்கு இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நமக்கு எல்லாமே வந்துடும். ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து எழுதி பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். for 2-dimensional follow. Next one, for 2-dimensional follow q is equal to ui plus vj, where u of u, x1, y1, v of x, y, then the அதே verticity vector zeta அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா q of ui, vj, u ஓட வேல்யூ v ஓட வேல்யூ கொடுத்தா அதனுடைய வெர்சிட்டி வெக்டர் zeta வந்து என்ன, ஆப்ஷன் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெல்டா வந்து டாட் q dou u by dou x minus dou u by dou y into k டெல்டா கிராஸ் க்யூன்னு இருக்குது. அது வந்து யூவி நம்ம கொடுத்துருந்தாங்களா பாயிண்ட் வந்து அதனுடைய வெர்சிட்டி வெக்டர் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே நமக்கு டெல்டா அது வந்து பார்த்தோன்னா க்யூன்னு இருக்கும். அப்போ இதே ஆப்ஷன் வந்து அதே நமக்கு வந்து பார்த்தோன்னா டோ வியில் எழுதுனாலே ஆப்ஷன் வந்து இதுவும் நமக்கு கரெக்டாக தான் ரெண்டுமே. சரிங்களா? dou v by dou x minus dou v by dou y equal to k, அதுவும் வெர்சிட்டி வெக்டர் ஜீட்டாவுக்கான ஃபார்முலாஸ். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று வந்து 29 ஒன்று பாருங்கள். in 2 dimensional follow இந்த வெர்சிட்டி வெக்டர்
to the plane of follow அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 டைமென்ஷனில் நமக்கு இருக்குன்னா அந்த டைமென்ஷனில் வந்து 2 டைமென்ஷன் ஃபாலோ வெர்டிசிட்டி வெக்டர் அப்படின்னா அந்த பிளேன் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்குமா, பேரலாக இருக்குமா, இல்லை பர்பெண்டிகுலராக, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வெர்டிசிட்டி வெக்டர் வந்து பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? அப்போ 2 டைமென்ஷன் ஃபாலோ வெர்டிசிட்டி வெக்டர் வந்து நமக்கு வந்து பர்பெண்டிகுலராக நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ரேடிக்கல் அண்டு வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் டு த 2 டைமென்ஷனல் ஃபாலோவர் எல்லாமே சேம் 1 by 1 ஒவ்வொரு கொஷினும் அது மேலே கொஷினோட இருக்குது, ரிலேட்டடாக தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the radical and velocity components of the 2 dimensional follow for which W is equal to IK divided by 2 log Z is அப்படின்னு நமக்கு இதே கொஷினை வந்து மாற்றி கூட நமக்கு கேட்டிருக்காங்க. இதே வந்து கொஷின் கொடுத்துட்டு இது வந்து நமக்கு என்ன வெலாசிட்டி, அது ரேடிக்கல் அண்ட் வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த W is equal to IK divided by 2 log Z அப்படின்னு இதனுடைய ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள். QR equal to 0, Q theta K by 2 phi R சேம் அதே வந்து Q theta equal to 0 அப்படி மாறி இருக்குது QR Q theta. அப்போ இதுக்கு நமக்கு follows W is equal to IK by 2 log Z அப்படின்னா இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா QR equal to 0, Q theta equal to K by 2 R இதுதான் நமக்கு ஆப்ஷன். சரிங்களா? ஒவ்வொரு கொஷினுமே நமக்கு எல்லாமே வந்து டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் தான், டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று if Q equal to theta K by 2 R சேம் அதே இது தான் முன்னும் நம்ம பார்த்தேன். இப்போ ஆன்சர்லேருந்து அப்படியே நமக்கு வரும்போது இன்ட்டு DS equal to dr cap ப்ளஸ் R into d theta cap அண்டு அது நமக்கு என்ன வரும் Q dot ds equal to K by 2 d தென் வந்து equal to என்ன நமக்கு கொஷின் இது வந்து நமக்கு சம டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு K அதாவது K கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். The equation of the streamlines due to uniform line surface of the strength M through the point A of minus C, 0, B of C, 0 and the uniform line form neck of the strength 2M through the origin அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சர் ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து யூனிஃபார்ம் 2 லைன்ஸ் நமக்கு ஸ்ட்ரென்த் எம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி போகணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ஏபிசிடி நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா x² + y² ஹோல் ஸ்கொயர் c², அதே c² இன்ட்டு k² xy. அது நமக்கு வந்து பார்த்தோம்னா c² இன்ட்டு x - y² ப்ளஸ் kxy. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு எதுக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இது the velocity potential W of the uniform follow omega நம்மளா W omega the uniform follow past of the stationary cylindrical அது வந்து பார்த்தோன்னா stationary cylindrical with the velocity minus ui ன்னு கேட்குறாங்க. அப்போது velocity minus ui is equal to minus ui வந்து என்ன வேல்யூ நமக்கு இது கிடைக்க முடியும் minus u z plus a square z inverse அது u of z minus a square z inverse மைனஸ் யூபைன்னு இருக்குது. அப்போது யூ இசட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இசட் இன்வெர்ஸ் ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா 34. இந்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா வெர்டெக்ஸ் ஆஃப் த சர்க்குலேஷன் 2πk is at rest at the point z equal to NA அதாவது NA n greater than 1 in the presence of the plane circular boundary modulus of z equal to a around with there is a circulation 2π lambda k then வந்து lambda என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ lambda வந்து பார்த்தோன்னா 1 divided by n square plus 1 1 divided by n square minus 1 n square plus 1 n square minus 1 அப்போ lambda வேல்யூ 1 divided by n square minus 1. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா the components of the stress into the axis of the
define to be phi n x phi n s y phi n s y phi n s z and the phi n y அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. components of the stress to the axis are defined to the phi n of x. அப்போ define x y z இருந்தால் phi n y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா லிமிட்டு டெல்டா s tends to 0 delta fn x divided by delta s d of fn y divided by ds of pny நமக்கு அது fny divided by ds ஆப்ஷன் வந்து b வந்து கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு கொஷினுமே ரிலேட்டடாக கொஷின் இதுக்கு பார்த்து நம்ம ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் அதை பாருங்கள். Consider the infinite circular cylinder in which the uniform stream with the circulation and the complex velocity potential is W is equal to U of Z square. இப்போ லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல காம்ப்ளெக்ஸ் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் பார்த்தோம்ல அதே இதுதான் நமக்கு கொஷின்லேருந்து Z ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் Z இன்வெர்ஸ் ப்ளஸ் I log Z. The force extended by the liquid x, y, m ஓட வேல்யூ நமக்கு நம்முடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோங்க. 0, 0, 0, 5, அதாவது 0, 5, PKU, 0 அப்படின்னு 0, 0, 2, 5, XYZ பாயிண்ட்னு பார்த்தா நமக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா 0, 2, 5, KU, 0 இது நமக்கு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்னா if the pressure at infinite in the just sufficient to make the pressure in the channel everywhere the positive, then the pressure at the point in the channel on the circular modulus of Z equal to A. அதே சேம் நமக்கு எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் தான். நமக்கு 1/6 PV ஸ்கொயர் டிவைட் பை ரோ வி ஸ்கொயர் 1/B மைனஸ் 1/A. அதே நமக்கு 4 ஆப்ஷனும் அது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நமக்கு இருக்கும். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 1/8 இதெல்லாம் நமக்கு ஃபார்முலாஸ் அப்படி தான் நமக்கு 1/8 ரோ வி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 1/B மைனஸ் 1/A தான் ஆப்ஷன் வந்து கரெக்ட் செய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இல்லை ஃபார்முலாஸ் தான் நமக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், ஃபார் த இரிட்டேஷனல் மோஷன் ஆஃப் த இன்விசிபிள் ஃபியூலிட் இன் த ஃபார்ம். சேம் எல்லாமே ஒரே மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். எல்லாமே வந்து சேம் ஒரே இதுதான் நமக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். dPB rho is equal to dou by dou C by dou T மைனஸ் வந்து சிக்மா மைனஸ் 1/2 Q ஸ்கொயர் ப்ளஸ் G of T. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the components of the stress of the to the axis are defined to be the phi n x phi n y. இது லாஸ்ட் இதுலேயே வந்து ஒரு 2-3 கொஷின் மேலே நம்ம பார்த்துருக்குறோம். XYZ then the phi n y அதே இதுதான். சரி, அதே கொஷின் நமக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான். லாஸ்ட்டில் தான் பார்த்தோம். D of fny by ds தான். அது லாஸ்ட் இதுலேயே கொஷின் பார்த்துருக்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், the sum of the normal stresses across any 3 perpendicular plane at the point is the invariant and equal to அதாவது that is pxx plus pyy plus pzz அப்படின்னு இருந்தால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 3p 2p மைனஸ் 3p மைனஸ் 2p. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா மைனஸ் 3p. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், for an incompressible fluid then the principal stresses P1 P2 P3 differ from their mean value. இப்போ மீன் வேல்யூ இது வந்து பார்த்தோன்னா டிஃபராக இருக்குது. இன்கம்ப்ரெசிபிள் ஃபீல்டில் அதனுடைய பிரின்சிபல் ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் P1க்கு வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ரோ டிவைடட் மைனஸ் ரோ ப்ளஸ் 2μA. சரிங்களா? இது ஆப்ஷன். இது நம்ம அப்படியே டேரெக்டாக நமக்கு ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா இந்த பிரின்சிபல் ட்ரெஸ்ஸஸ் அதே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து P1 அதே வந்து P2 வந்து பார்த்தோன்னா இதே இங்கே கொஷினில் இங்கே இருக்கிற மாதிரி மைனஸ் P ப்ளஸ் 2μB ப்ளஸ் லேம்டா இந்த டெல்டா அப்படின்னா தென் வந்து டெல்டாவோட வேல்யூ A ப்ளஸ் B ப்ளஸ் சியாக இருந்தது அப்படின்னா அப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன? ஏன்னா டைரக்ட் கொஷின்ஸ் அப்படியே ஃபார்முலாஸ் நமக்கு. இப்போ 2/3 அதாவது 3/2μ மைனஸ் 3/2μ வந்து ஆப்ஷன் வந்து மைனஸ் 3/2μ. சரிங்களா? எல்லாமே சேம் வந்து 1/1 கொஷின் ரிலேட்டடாக.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த ஏரோடைனமிக்ஸ் the kinetic coefficient of the viscosity V is defined by divided by V is equal to mu by rho, V is equal to L square T, அதே mu by rho, V is equal to L square T power minus 1 அப்படி சேம் நமக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஏரோடைனமிக்ஸ் இந்த கைனடிக் கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா V is equal to mu by rho, V is equal to L square T. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், which nobody forced the Navier-Stokes the equation. அது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். Navier-Stokes equation of the motion வந்து பார்த்தோன்னா dou q by dou t plus delta q dot delta into q அப்படின்னு இருக்குது. அது வந்து Navier-Stokes equation அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டைரக்டாக Navier-Stokes equation minus 1 by rho delta rho plus v into delta square q. இது வந்து தான் Navier-Stokes equation. அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கப்புள் அட் யூனிட் லென்த். அப்போ அந்த கப்புள் வந்து பார்த்தோன்னா பெர் யூனிட் லென்த் ஆஃப் த inner as the cylinder due to the viscosity triggers the movement. இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் இதுதான் நமக்கு எல்லாமே 4/mu a square b square டெல்டாவில் வந்து நமக்கு பவரில் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. மீதெல்லாம் சேம் எல்லாமே வந்து ஒரே ஃபார்முலா. அப்போ கப்புள் ஆஃப் ஸ்கொயர் லென்த்து ஆஃப் த இன்னர் சிலிண்ட்ரிக்கல் டூ த விஸ்காசிட்டி டாகர்ஸ் த மூமெண்ட்டு. இப்போ நமக்கு இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ 4/5mu into a square b square sigma b square minus a square பவரில் வந்து -1. எல்லாமே நமக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் நம்ம எல்லாமே படிக்கணும். நம்ம அது ஃபார்முலாஸ் தான் டேரக்ட் கொஷின் நமக்கு கேட்க முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 56. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி q. அப்போ பார்ட்டிகல் வெலாசிட்டி க்யூவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி q at p is q equal to dr by dt, q equal to dr by dt அப்படின்னு இருக்குது ஆப்ஷன். இல்லைன்னா a b ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்கான். c equal to dx by dt, dy by dt அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் d வந்து both a and b அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு எதாவது பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே தான் a and b நமக்கு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். அப்போ போத் வந்து இது ரெண்டுமே சேம் dr by dt, அது dr by dt q. இப்போ வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா q at p is வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுமே சேம் ஒரே ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன் டியில் இருக்கிற both a and b. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து the streamline through the every point of the closed curve in the fluid proceed அப்படின்னு இருக்குது. அப்போ streamline through the every point of closed curve நமக்கு இருந்தது அப்படின்னா அது நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஸ்ட்ரீம் டியூப்பாக நமக்கு இருக்கும். வெர்டிக்கல் டியூப் பாத் டியூப் வந்து ஸ்ட்ரீம் டியூப் வந்து டியூப்னு மட்டும் இருக்குது. அப்போ பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் டியூப் தான் நமக்கு ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் the necessary and sufficient condition for UVW அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு நம்ம ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் பாருங்கள். இது எல்லாமே டோ மைனஸு டோ சை பை டோ எக்ஸு UVW அது வந்து XYZ நமக்கு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து எதுக்கு நமக்கு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷனாக நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு கர்ல் Q equal to 0 நமக்கு தான் நம்மளுடைய சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து ஹோல்ட் ஆகும். அப்போ கர்ல் Q is equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இப்போ கார்டீசியன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் VR V1 V2 V3 then the equation of the velocity x line. அப்போ x line was given by இதுக்கு நமக்கு நம்மளுடைய வெலாசிட்டி வெக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இது dx dy dz எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. v into u1 இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே எல்லாமே டிவைடில் இருக்க மாதிரி இருக்கும். dx by அதனுடைய இந்த கார்டீசியன் காம்போனன்ட்ஸ் வெலாசிட்டி வெக்டர் வந்து VR எப்படி இருக்குன்னா V1 V2 V2 அப்படி ஈக்குவேஷன் வெர்டெக்ஸ் x தான் அதனுடைய கிவன் பை வெலாசிட்டி வெக்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி dx by v1 dy by v2 அது dz by v3 தான் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா 51 நமக்கு 50 HF R, T any scalar அப்படின்னா HF R, T any scalar vertex property of the fluid and dH by dt in the rate of change of h for a fluid element moving with the velocity q is அப்படின்னு கொடுத்துருவோம். இது நமக்கு டேரெக்டாக அந்த ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். எனி ஸ்கேலார் வெக்டர் ப்ராப்பர்ட்டி fluid dH, dt அப்படி இருந்ததுன்னா
அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வந்து ஹெச் ஃபியூலிட் எலமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் நமக்கு பாருங்கள் டிஹெச்பி டிடி 0 இருக்குமா இல்லை டிஹெச்பி டிடி டோஹெச்பி டோடி ப்ளஸ் கியூ டாட் டெல்டா ஹெச் அப்படிங்கிற இது ப்ளஸில் மைனஸில் இதுவும் நமக்கு ப்ளஸில் ரெண்டும் கியூ பை டெல்டா அப்படிங்க இருக்குமா அப்படின்னும் போது பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் டிஹெச்பி டிடி ஈக்குவல் டு டோஹெச்பி டோடி ப்ளஸ் கியூ டாட் டெல்டா இன்ட்டு ஹெச் சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் next one the equation of the continuity for the incompressible fluid is satisfied to all points within the origin அப்படின்னு இருக்குது. அதாவது கண்டினியூட்டி நமக்கு இருந்தால் அது இன்கம்ப்ரெசிபிளில் அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆல் பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆரிஜின் ஓ அப்படின்னு இருந்தால் அதுக்கு நமக்கு எதோ நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா q is equal to mr vector by r cube இல்லைனா m by r cube mr cube q is equal to 0 அப்படின்னா அப்போ q is equal to mr vector by r cube. அடுத்த next one வந்து பார்த்தோம்னா நமக்கு s is any closed surface not passing through the origin the net volume of the fluid following out of s per unit time dash. Yes, s is a closed and 0 if 0 is outside of s அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது 2πm ஸ்கொயர்லாம் டைரக்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் தியரம்ஸ் சரி. அப்போது இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து 4πm தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து 5 under rho of the g ஆகுது atmosphere pressure at the free surfaces fluid density and the acceleration due to gravity respectively, then the point is the p is distance below the free surface the pressure அப்படின்னு இருக்குது. அப்புறம் அதனுடைய ப்ரெஷர் நமக்கு இது நமக்கு ஃபார்முலா அதனுடைய டென்சிட்டி 5 under rho of the g of the atmosphere pressure அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அதனுடைய ஃப்ரீ சர்ஃபேஸஸ் the pressure அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து 5 + 1 into sigma h அப்படின்னு இருக்குது. பை 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 பி இன்ட்டு ஜி அது வந்து ரோ ஜிஹெச் டிவைடட் பை பைன்னு இருக்குது சரிங்களா. பார்த்தோம்னா இதுக்கு 5 ப்ளஸ் இதில் வந்து லாஸ்ட் கொஷின்லேயே நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் அதனுடைய கண்டினியூஸாக நமக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் for the fluid motion with the particle velocity v then the dv by dt அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நமக்கு ஆப்ஷன்லாம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு அது dou by dou t v into delta dot into v ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் for a two dimensional follow q is equal to ui plus vj where u of x comma y v of x comma y then the verticity vector. இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் நமக்கு தான் அது dou by dou x dou u by dou y into k சேம் இதே இதில் தான் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இருக்குது யூவியோட வேல்யூ. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து வெர்டிசிட்டி 2 dimensional இருந்தால் அப்போது dou u by dou x மைனஸ் dou u by dou y into k சரிங்களா. நம்ம பார்த்து எல்லாமே வந்து நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு 50 கொஷின் போட்டுடலாம். இப்போ ஒரு 55 கொஷின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கம்பல்சரி வந்து இதே நமக்கு டைரக்ட் கொஷின் தான் நமக்கு வரும் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமில். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.